வெல்கம் டு அவர் சேனல் ஜெனிஃபா ட்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸ்க்குரிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் அடர்த்தியாக வளர்கிறதுக்கான ஒரு ஹேர் பேக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக்குக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா ஆளி விதை, அதாவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும், அதே மாதிரி நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும். இந்த ஆளி விதையில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணும், அதே மாதிரி நல்லா ஹேரும் க்ரோ ஆகும். இந்த ஹேர் பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணால் ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், அதே மாதிரி 2 மடங்கு அடர்த்தியாக வளரும், ஹேர் லாஸ் ஆகிறது கம்மியாகும், ஹேர் பிரேக்கேஜ் ஆகாது. இந்த ஹேர் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன் ஆளி விதை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி முறை வந்ததுக்கப்புறமேட்டு நல்லா அடி பிடிக்காமல் இருக்கிறதுனால நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெல் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இப்படி ஜெல் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து 2 to 3 வீக்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து உடனே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து ஏற்கனவே குளிர்ச்சி. அதனால் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இதை வீக்லி வந்து 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இந்த ஜெல்லோடு சேர்த்து நீங்கள் கோகோனட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி ஹேருக்கு அப்ளை பண்ணலாம், அதுவும் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆர்கானிக் அண்டு கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பூஸ் பற்றின வீடியோஸ் போட போகிறேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.